வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காமெடி, சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, பாடி லாங்குவேஜ், யாரையும் புண்படுத்தாத குணம், இப்படிப்பட்ட பேருக்கு சொந்தக்காரரான வைகை புயல் வடிவேலு அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைகை புயல் வடிவேலு அவர்கள் 1960 வருஷம் அக்டோபர் 10 தமிழ்நாட்டில் உள்ள மதுரையில் பிறந்திருக்காரு. அப்பாவோட பேரு நடராஜ பிள்ளை, அம்மாவோட பேரு வைத்தீஸ்வரி. வைகை புயல் வடிவேலு அவர்களோட மனைவியோட பேரு விசாலாட்சி. வைகை புயல் வடிவேலு அவர்களுக்கு கன்னிகா பரமேஸ்வரி, கார்த்திகா, கலைவாணிங்கிற 3 மகள்களும் இருக்காங்க. சுப்பிரமணியன்கிற ஒரு மகனும் இருக்காங்க. வைகை புயல் வடிவேலு அவர்களுக்கு ஸ்கூல்ல படிச்ச எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எதுவும் கிடையாது. ஆனா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சின்ன சின்ன நாடகங்கள்ல அப்போ ஸ்டேஜ்ல நடிச்சு கொடுப்பாரு. எப்போதுமே அதில் வர நாடகங்களிலும் சரி, அது மட்டும் இல்லாமல் அதில் வர கதைகள், மேடைகளில் எல்லா டைம்லையுமே நகைச்சுவை கேரக்டருக்கு மட்டும்தான் நடிப்பார். அந்த மாதிரி தன்னோட வாழ்க்கை ஓரளவு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க டைமில் தன்னோட அப்பா இறந்துடுறாரு. அந்த டைமில் தன்னோட குடும்பம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அந்த டைமில் ராஜ்கிரண் அவர்கள் வடிவேலு அவர்களோட ஊருக்கு போயிருந்தாரு. அந்த டைமில் அவரோட இன்ட்ரொடக்ஷனும் வடிவேலு அவர்களுக்கு கிடைக்கிது. அதை வச்சு வைகை புயல் வடிவேலு அவர்கள் சென்னைக்கு வந்து அவரோட வீட்லையும் சரி, அவரோட ஆஃபீஸ்லையுமே வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு. ராஜ்கிரனோட வீட்லையும் சரி, அவரோட ஆஃபீஸ்லையுமே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வடிவேலு அவர்களுக்கு டைரக்ஷன் பண்ண என் தங்கை கல்யாணம்ங்கிற படத்துல அவருக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து ராஜ்கிரண் நடிச்ச என் ராசாவின் மனசுலங்கிற படத்துலையுமே வடிவேலுக்கும் இன்னும் பெரிய இன்ட்ரொடக்ஷனும் கிடைக்கிது. இந்த படத்துல நகைச்சுவை நாயகனா மட்டும் இல்லாம ஒரு பாடலும் பாடி ஃபேமஸ் ஆகியிருப்பாரு. போடா போடா புண்ணாக்குங்கிற பாடலை பாடி அந்த பாடல் ஹிட்டும் கொடுத்தது. அதை தொடர்ந்து 1992 வருஷம் நடராஜன் ப்ரொடக்ஷன்ல ஆர் வி உதயகுமார் டைரக்ஷன்ல சின்ன கவுண்டர் படத்துல கதாநாயகனா நடிச்சிட்டு இருந்த விஜயகாந்த் அவர்களோட நகைச்சுவை நாயகனா நடிச்சாரு வைகை புயல் வடிவேலு அவர்கள். இந்த படத்துல பண்ணையார் அவர்களுக்கு கொடை பிடிக்கிற கேரக்டருக்கு ரொம்ப அழகாவே காமெடித்தனமா நடிச்சு கொடுத்திருப்பாரு. இந்த படத்துக்கு அப்புறம் ஆர் வி உதயகுமார் அவர்களால பிரபு, கார்த்திக், கமல்ங்கிற பெரிய பெரிய சினிமா ஆக்டர்ஸ் மூலம் நிறைய இன்ட்ரொடக்ஷனும் கிடைக்குது வைகை புயல் வடிவேலு அவர்களுக்கு. அதை தொடர்ந்து தன்னோட கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பதிவு செய்ய ஸ்டார்ட் பண்ணாரு வைகை புயல் வடிவேலு அவர்கள். சின்ன கவுண்டர் படத்துக்கு அடுத்து வரவு எட்டனா, செலவு பத்தனா, இளவரசன், சிங்காரவேலன், தேவர் மகன், காத்திருக்க நேரமில்லை, கிழக்கு சீமையிலே, நிலக்குயில், மகராசன் என ஒரே வருஷத்துல நிறைய படத்துல நடிக்க ஸ்டார்ட் பண்ண வைகை புயல் வடிவேலு அவர்கள் இருந்த ஷார்ட் டைம்லயே மிகப்பெரிய உச்சத்தை தொட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த டைம்ல ஃபேமஸா இருந்த கவுண்டமணி, செந்தில் அவர்களோட காமெடியை தொடர்ந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்க மனுஷர்னு சொல்லணும்னா வைகை புயல் வடிவேலு அவர்கள் தான். கவுண்டமணியோட காமெடியும் சரி, செந்திலோட காமெடியுமே தன்னைத்தானே திட்டிக்காம அவங்களுக்குள்ளார சண்டை போட்டு மற்ற மக்களை சிரிக்க வைக்கிற திறமையுள்ளதா இருக்கும். ஆனா வடிவேலு அவர்களோட காமெடிங்கிறது தன்னைத்தானே தாழ்த்தி தன்னைத்தானே காயப்படுத்தி மட்டும்தான் காமெடியை பண்ணி கொடுப்பாரு. மற்றவங்களை எந்த விதத்திலுமே புண்படாத மாதிரி காமெடி நடித்து கொடுத்த ஒரே நடிகர் வைகை புயல் வடிவேலு அவர்கள் மட்டும்தான். ஸ்டார்டிங்ல இவர் நடிச்ச அரண்மனை கிழி, கோகுலம், காதலன், ராஜகுமாரன், வாட்ச்மேன், பொங்கலோ பொங்கல், காலம் மாறி போச்சு, ராசையா, முத்து, நந்தவன தேரு, ஆனழகன், காதல் தேசம், சுந்தர புருஷன், மிஸ்டர் ரோமியோ, லவ் பேர்ட்ஸ், கங்கா கௌரி, பாரதி கண்ணம்மா, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, விரலுக்கேத்த வீக்கம், முதல்வன், வண்ணத்தமிழ் பாட்டு, கந்தா கடம்பா கதிர்வேலா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, பாட்டாளி போன்ற எல்லா படத்திலையுமே நடிச்சு கொடுத்த வடிவேலு அவர்கள் தமிழ் சினிமாவிலேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரே நடிகர்னா வடிவேலு அவர்கள் தான். அடுத்தடுத்து பார்க்கும் பொழுது அவருடைய காமெடிங்கிறது ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அவருடைய ஒரே ஒரு காமெடி வசனத்தை பார்த்தாலுமே தொடர்ந்து அவருடைய வசனங்களை பார்க்க தான் தூண்டும். ஒரு காலகட்டத்துக்கு அடுத்து பல வெற்றி படங்கள்ல நடிச்ச வடிவேலு அவர்கள் எந்த ஒரு படத்திலையுமே நடிச்சாலுமே அந்த படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடிய வடிவேலு அவர்கள் 2000 வருஷத்துல சேரனோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன வெற்றி கொடிக்கட்டு படத்துல பார்த்திபனோட சேர்ந்து நடிச்சு கொடுத்திருப்பாரு. அந்த படத்துல வந்த காமெடி காட்சிகள் எல்லாமே ரசிகர்களுக்கு இடையே மிகப்பெரிய கைத்தட்டலை வாங்கி கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து 2001 வருஷத்துல ஃப்ரெண்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆனது. அதுல விஜய், சூர்யா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா வைகை புயல் வடிவேலு அவர்களோட மிகப்பெரிய காமெடி சென்ஸ் மட்டும்தான் சொல்லணும். அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு தான் இருக்கு. அதை தொடர்ந்து எல்லா ஆக்டர்ஸ் கூடயுமே நகைச்சுவை கதாநாயகனா நடிச்சு கொடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து 2003 வருஷம் வின்னர் படம் ரிலீஸ் ஆன பொழுது அது மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தினது தான் சொல்லணும். அந்த மிகப்பெரிய வெற்றி திருப்பத்திற்கு காரணம் என்னன்னா வின்னர் படத்துல வரக்கூடிய கைப்புள்ளங்கிற கேரக்டர் மட்டும்தான். அதுல வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ங்கிற ஒரு சங்கத்தையுமே கிரியேட் பண்ணி அந்த படத்துல அவ்வளவு அழகா நகைச்சுவை நாயகனா ரொம்பவும் சூப்பரா நடிச்சு கொடுத்திருப்பாரு. அந்த கைப்புள்ள கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸா பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. அந்த படத்தை தொடர்ந்து நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அவரை நினைச்சு பார்த்தாலே மிகப்பெரிய அளவுக்கு சிரிப்பு தான் வரும். அவரோட உடல் அசைவு, உடை, முக பாவனை, அவருடைய வசனங்கள், அவருடைய லாங்குவேஜ், ஸ்லாங்ஸ்
இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே முத்திரை பதிச்சாருன்னு தான் சொல்லணும். படத்துல நடிக்கிற ஹீரோவை விட காமெடி கேரக்டருக்கு நடிக்கக்கூடிய நகைச்சுவை நாயகர்களுக்கு முகபாவனையும் உடல் மொழியுங்கிறது ரொம்பவும் முக்கியமாக இருக்கு. இந்த 2 விஷயத்திலுமே வைகை புயல் வடிவேலு அவர்கள் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை சிரிப்புங்கிற மழையில நனைய வச்சாருன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து 1991 வருஷத்துல இருந்து 2005 வருஷம் வரைக்கும் நகைச்சுவை நாயகனா மட்டும் நடிச்சுக்கிட்டு இருந்த வைகை புயல் அவர்கள் முதலா 2006 வருஷத்துல சங்கர் ப்ரொடக்ஷன்ல சிம்புதேவன் டைரக்ஷன்ல இம்சி அரசன் 23ஆம் புலிகேசி படம் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்துல டபுள் ஆக்ஷனா நடிச்சிருப்பாரு. இம்சி அரசன் 23ஆம் புலிகேசிங்கிற படம் வரலாறோட பின்னணியை தொடர்ந்து தான் எடுத்திருப்பாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்துச்சு. அதனுடைய வெற்றிக்கு காரணமும் வைகை புயல் வடிவேலு அவர்களோட முழு பட நகைச்சுவை மட்டும்தான். அதை தொடர்ந்து 2008 வருஷம் தம்பி ராமையா அவர்களோட டைரக்ஷன்ல இந்திர லோகத்தில் நான் அழகப்பன்கிற படமும் நடிச்சு கொடுத்தாரு. இந்த படமும் வடிவேலு அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு இன்னும் ஒரு படிக்கு மேல கொண்டு வந்தது. கலைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா மிகவும் சிறப்பானதுன்னு சொல்லணும்னா அது நகைச்சுவை மட்டும்தான். ஒரு மனிதரை ஈஸியா அழ வச்சிடலாம், ஈஸியா கோபப்படுத்திடலாம். ஆனா அவங்கள சிரிக்க வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய எளிதான காரியம் கிடையாது, சாதாரண விஷயமும் கிடையாது. இந்த வகையில அப்படிப்பட்ட ரொம்பவும் டஃப்பான வேலையை தன்னோட நகைச்சுவை பேச்சிலையும் சரி, உடல் அசைவிலையும் சரி, முகபாவனையிலும் சரி ரொம்ப ஈஸியாவே தன்னோட காமெடி ஸ்பீச்னால தன்னோட ஃபேன்ஸோட கவலையை ரொம்பவும் மறக்க வச்சு தன்னோட நகைச்சுவையால சந்தோஷப்படுத்துவாரு. அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் தன்னோட நகைச்சுவை திறமையால மட்டுமே கட்டி போட்டவர்னு சொல்லலாம். படத்துல வர ஹீரோவோட டைலாக்ஸ் கூட கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா வடிவேலு அவர்களோட டைலாகுங்கிறது ரொம்பவும் காமெடித்தனமா இருக்கிறதுனால ஈஸியா அவங்களோட மனசுலையுமே பதிய ஆரம்பிச்சிருது. அதனால குழந்தைங்களால கூட அதை ஈஸியா கேப்சர் பண்ணிக்கவும் முடியுது. இதுக்கு மேல ஒரு நாயகனுக்கு என்ன தேவைப்படும்? வடிவேலு அவர்கள் தன்னோட காமெடியில மட்டும் மக்களை கவராம தன்னோட பாடல்கள் மூலமுமே மக்களை கவர்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த வகையில எல்லாமே என் ராசாதான்கிற படத்துல எட்டனா இருந்தா என்ன இந்த பாட்டை பாடியிருப்பாரு. அடுத்ததா வெற்றி கொடிக்கட்டு படத்துல சிரிப்பு வருதுங்கிற பாடல்லையுமே பாடியிருப்பாரு. அடுத்ததா பொற்காலம்ங்கிற படத்துல ஊனம் ஊனம்ங்கிற பாட்டும் பாடியிருப்பாரு. அடுத்ததா என் ராசாவின் மனசிலே போடா போடா புண்ணாக்குங்கிற பாட்டு, காலம் மாறி போச்சுங்கிற படத்துல வாடி பொட்ட பிள்ளை வெளியேங்கிற படத்துலையும் பாடியிருப்பாரு. ஆடிவா பாடிவாங்கிற பாட்டு இம்சி அரசன் 23ஆம் புலிகேசிங்கிற படத்துல பாடியிருப்பாரு. அடுத்ததா ஜெயசூர்யாங்கிற படத்துல கட்டணா அவளை கட்டணுண்டாங்கிற பாட்டையும் பாடியிருப்பாரு. இதை தொடர்ந்து பகவதி படத்துல விக்கல் விக்கலு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிற படத்துல ஏக்தோ தீனுடா, லூட்டிங்கிற படத்துல மதுரக்கார விவேக்கு, அதை தொடர்ந்து என் புருஷன் குழந்தை மாதிரிங்கிற படத்துல 4 அடி 6ங்கிற பாட்டிலையும் பாடி கொடுத்திருப்பாரு. இவ்வளவு திறமைகள் உள்ள வடிவேலு அவர்களுக்கு அவருடைய திறமைய கௌரவிக்கும் விதமா பல விருதுகளும் வழங்கப்பட்டது. காலம் மாறி போச்சு, வெற்றி கொடிக்கட்டு, தவசி, இம்சி அரசன் 23ஆம் புலிகேசி, காத்தவராயன் இது போன்ற பல படங்களுக்கு சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டும் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சந்திரமுகி மூவி, இம்சி அரசன் 23ஆம் புலிகேசி இது போன்ற பல படங்களுக்கு நிறைய ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து மருதமழை, ஆதவன் இது போன்ற படங்களுக்கு சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விஜய் அவார்டும் வாங்கியிருக்காரு. கடந்த 20 வருஷமா சினிமாவில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த வடிவேலு அவர்கள் 2011 வருஷம் நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவா தமிழகம் முழுவதுமே பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு. குறிப்பா சொல்லணும்னா தேமுதிக தலைவரான விஜயகாந்த் அவர்களை விமர்சித்தும் பேசியிருந்தாரு. அந்த விமர்சன பேச்சுக்கு நிறைய அடிபட்டதாகவும் சொல்லப்படுது. தேமுதிக கட்சிக்காரவங்க வீடு தேடி வந்து தாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதுல வடிவேலு அவர்களோட மகளுக்கு பயங்கரமா காயம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த நிலையில தான் வடிவேலு அவர்கள் தேமுதிக தலைவரான விஜயகாந்த் அவர்களை கடுமையா விமர்சிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா அந்த தேர்தலில் திமுக கட்சி கடுமையான தோல்வியை தழுவியதுனால மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளான வடிவேலு அவர்கள் அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அடுத்து சுமார் 20 மாதங்களுக்கு மேல சினிமாக்களையும் சரி, பொது நிகழ்ச்சிகளையும் சரி எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. எல்லாத்துலயுமே ஒதுங்கியே தான் இருந்தாரு. தமிழ் சினிமாவை விட்டு 2 வருஷம் வரைக்கும் ஒதுங்கியே இருந்த வடிவேலு அவர்கள் தமிழ் சினிமா மட்டும் இல்லாம அவர்களுடைய ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய இழப்பை தான் ஏற்படுத்துதுன்னு சொல்லணும். குறிப்பா சொல்லணும்னா தமிழ் சினிமா ரசிகர்கள் திரும்பவும் எப்போ வடிவேலு அவர்கள் வருவாருன்னு மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த டைம்ல தான் தமிழ் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒரு மூவியும் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஜெகஜால பூஜப்பட தெனாலிராமன்கிற படமும் ரிலீஸ் ஆனது. இந்த படம் கலவையான விமர்சனத்தை தான் கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து எலி, கத்தி சண்டை, மெர்சல், சிவலிங்கா, நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ், மாமன்னன் இந்த மாதிரி பல படங்கள்ல தன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை சாட்டிஸ்ஃபையும் பண்ணாரு. இதுலயும் மாமன்னன் படத்துல ரொம்பவும் அழகா எம்எல்ஏ மாமன்னனா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல காமெடி நடிகரையும் தாண்டி ரொம்பவும் அழகா, ரொம்பவும் உணர்ச்சி பூர்வமா நடிச்சிருப்பாரு. இப்படி பல விஷயங்கள்ல ரொம்பவும் புகழ்பெற்ற வடிவேலு அவர்கள் அவருடைய வசனங்கள் பழைய படங்களாக இருந்தாலும் சரி, புதிய படங்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு.
சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனைனா கூட இவரோட டைலாக் சொல்லி இன்னும் சின்ன விஷயமா மாற்றிடலாம். அப்படி பார்க்கும்போது ஏய் படத்தில் இப்போவே கண்ணை கட்டுதே, இன்னொரு படத்தில் ஏண்டா இன்னுமா இந்த ஊர் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு, சந்திரமுகி மூவியில் மாப்பு வச்சுட்டாங்க ஆப்பு, சீனா தானா நாட் நாட் ஒன்ல ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு, அதே கிரி மூவியில் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். தலைநகரம் படத்தில் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு, மருதமலை மூவியில் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி, இம்சையரசன் 23ஆம் புலிகேசியில் ஒரு புறாவுக்கு போரா பெரிய அக்கா போராக அல்லவா இருக்கிறது, போக்கிரி மூவியில் எதையும் பிளான் பண்ணி பண்ணணும். இந்த மாதிரி பல படங்களில் தன்னோட டைலாக் மூலம் மக்களோட மனசில் பதிய வச்சிருப்பாருன்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து NS கிருஷ்ணன், சந்திரபாபு, சுருளிராஜன், VK ராமசாமி, TS பாலையா, நாகேஷ் இதில் ஸ்டார்ட் பண்ணி செந்தில், கவுண்டமணி, விவேக், சந்தானம் இந்த மாதிரி பல நகைச்சுவை நடிகர்களை தமிழ் திரைப்பட களம்ங்கிறது சந்திச்சிருக்கு. ஒவ்வொரு காமெடி நடிகர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தது. ஆனால் வைகை புயல் வடிவேலு அவர்களுக்கு எல்லா காலத்திலையுமே என்னைக்கு தன்னோட திரை வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய மவுஸ் குறையாம தான் இருக்கு. எவ்வளவு மன கஷ்டங்கள் இருந்தாலும் அவருடைய காமெடி சென்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் எப்பேற்பட்ட கோபமும் சரி எப்பேற்பட்ட கவலையுமே மறந்து போயிடும். அப்படிப்பட்ட வடிவேல் அவர்கள் இன்னும் திரைத்துறையிலும் சரி அரசியலையும் சரி இன்னும் முன் வரணும்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.